என் அன்பு குழந்தையே, காலையிலிருந்து நீண்ட நேரமாக இந்த அப்பா உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இனியும் என்னை காக்க வைக்காமல் உன் அப்பா என் வாக்கினை கேட்டு விடுவாய் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். என் தங்கமே, இந்த அப்பாவிற்கு இன்று கால் வலிக்கின்றது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கின்ற நேரத்தில் நீ என்னை காணாமல் சென்று விட்டது தான் அப்பாவினுடைய இத்தனை காத்திருப்புக்கு மிக காரணமாக மாறிவிட்டது. என் பிள்ளையே, இதை உன்னிடத்தில் இன்று சொல்லி முடித்தே ஆக வேண்டும். என் குழந்தை, சில விஷயங்களை பற்றி தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில உண்மைகளை நீ உணராமல் இருக்கின்றாய். இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது. என் தங்கமே, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் உன்னை புரட்டி போட்டதோ, ஏன் சில நேரங்களில் சில விஷயங்கள் உன் கையை விட்டு செல்லும் பொழுது உன்னுடைய மனது பட்ட பாடு, இனிமேல் நமக்கு இது கிடைக்காமலே போய்விடுமோ என்று நீ படுகின்ற பதற்றங்கள் இன்று நீ நினைத்தாலும் உன்னுடைய கை கால்கள் எல்லாம் நடுங்கத்தானே செய்கிறது. என் தங்கமே, இப்படியெல்லாம் வாழ்க்கையில் எத்தனையோ பதற்றங்களை சந்தித்த நீ இதுவெல்லாம் சூழ்ச்சிகளால் நடந்தது என்று சொன்னால் உன்னால் நம்பிவிட முடியுமா? என் தங்கமே, நீ நம்பித்தான் ஆக வேண்டும். என் குழந்தையே, உன்னோடு இருக்கின்ற சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவர்கள் விபரமாக செய்வதால் என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்ட சில பாடங்கள், உனக்கு கொடுத்த வலிகளும் வேதனைகளும் இன்னமும் மறக்க முடியாமல் இருப்பதற்கு இவர்கள் ஏற்படுத்திய விஷயங்கள் தான் காரணம். என் பிள்ளையே, நான் சொல்லும் பொழுது உனக்கு எப்பொழுதும் இதைத்தான் சொல்கின்றார் என்பது போலத்தான் தோன்றும். ஆனால் உண்மையில் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது என்ன என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் உன்னால் நிறைய விஷயங்களை உணர முடியும். உனக்கே தெரியாத பல ரகசியங்கள் உன் வாழ்க்கையில் மறந்து கிடக்கின்றது. யாரே உன்னுடைய உண்மையான அன்பு என்று நினைத்து பேசுகின்றாயோ அவர்களின் நடவடிக்கை சிறு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது என்னவென்று நீ உடனே கண்டுபிடித்து விட வேண்டும். மாறாக அவர்கள் ஏதோ சாதாரணமாக இருக்கின்றார்கள் என்ற சந்தேகம் வந்தவுடன் விட்டு உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது, ஐயையோ, அன்றே நமக்கு சந்தேகம் வந்ததே, இத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டாமே, அன்றே நான் விட்டு சென்றிருக்கலாமே என்று என் குழந்தை நிச்சயமாக அன்று சிந்திப்பாய். என் தங்கமே, எல்லாமே உனக்கு ஏதோ ஒரு வகையில் சில உண்மைகளை புரிய வைக்கும். அதற்கு காரணம் தெய்வத்தின் அனுகிரகம் உனக்கு முழுமையாக இருக்கின்றதால் மட்டுமே. இந்த அப்பா கூட இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளை, நீ எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களில் இருந்து தவறி விடுகின்றாயோ அப்போதெல்லாம் உன்னை சோதித்து பார்க்க எல்லோருமே துணிந்து நிற்கின்றார்கள். நீ கஷ்டப்படும் பொழுதும் இன்னொருவரால் ஏமாற்றப்படும் பொழுதும் உனக்கு ஆறுதலை கொடுக்க யாரும் இல்லை. எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்க மட்டும்தான் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கின்றார்கள். அப்படி என்னத்தான் நடந்து விடுகின்றது என்று பார்க்கலாமே, இவர்கள் என்னத்தான் செய்கிறார்கள் என்று பார்க்கலாமே. அன்றே இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று நமக்கு தெரியும். இவர்களுக்கு இப்போதுதானே தெரிந்திருக்கின்றது இவர்களது வாழ்க்கையில் நடப்பது நமக்கு வேடிக்கை என்று.
அங்கே சந்தோஷமாக சிரிக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். என் பிள்ளையே, இது போன்று இருக்கின்ற இந்த மனிதர்கள் மத்தியில் நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள். ஏமாற்றம் அடைந்தாலும் சரி, யார் உன்னை சூழ்ச்சியால் வீழ்த்தினாலும் சரி, அந்த நேரத்தில் நீ ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்தி வைத்துக்கொள். எல்லாமே வாழ்க்கையில் எதிர்பார்த்தது தான் என்று யாரையும் நம்ப கூடாது என்பதை ஏற்கனவே உணர்ந்தது தானே. அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு ஏமாற்றத்தை எல்லாம் தாங்க முடியாத அளவிற்கு தான் நம் மனம் இருந்துவிடப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. அதனால் இந்த ஏமாற்றங்கள், இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் உன்னை எதுவும் செய்யவில்லை என்பதை நீ புரிந்து கொண்டு, அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நீ புரிந்து கொள்ள தொடங்க வேண்டும். உண்மையாகவே யார் உன்னுடைய கஷ்டங்களில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரிடத்திலும் இதை நீ பார்க்க முடியாது. ஆனால் ஒரு சிலரிடம் நீ எதிர்பார்ப்புகளை வைக்கும் போது அவர்கள் உன்னை ஏமாற்றினார்கள் என்றால் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத மனநிலைக்கு நீ சென்று விடுகிறாய். இந்த மனநிலை உனக்கு வராதபடி என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை எல்லாம் நீ கடந்து வந்தாக வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுத்தாலும் இந்த அப்பா உனக்கு சிறப்பான அனுபவங்களை தந்து கொண்டு தான் இருக்கின்றேன். கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது என்று நினைக்கிற என் பிள்ளை, எல்லா கஷ்டமும் தீர்வதற்காகத்தான் அப்பா நமக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுக்கிறாய் என்பதனையும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டங்கள் வாழ்க்கையில் எப்போதும் இல்லாமல் இருப்பது எல்லோருடைய வாழ்விலும் கிடையாது. எல்லோருக்குமே எல்லா சூழ்நிலையில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கத்தான் செய்கின்றது. என் பிள்ளை, நீ இதையெல்லாம் கடந்து வர வேண்டும். உனக்கு இப்பொழுது நல்ல நேரம் பிறந்து விட்டது. உன்னுடைய மனதிற்கு புரிய வைத்துக்கொள். உன்னுடைய மனது ஒத்துழைக்காமல் எந்த விஷயங்களையும் நீ உன் வாழ்க்கையில் செயல்படுத்த முடியாது. ஏதோ தானோ என்றெல்லாம் வாழ்ந்துவிட முடியாது. அழகான வாழ்க்கை, அற்புத நேரங்கள் எல்லாம் உன் கையில் இருக்கும் பொழுது அதை நினைத்து நீ மன மகிழ்ச்சி தான் அடைய வேண்டுமே தவிர என் பிள்ளை, நீ தேவையில்லாத விஷயங்களை கொண்டு உன்னுடைய மனதிற்குள் எந்த விதமான சோதனைகளையும் தாங்கி நிற்காதே என்பதைத்தான் நான் சொல்கின்றேன். உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகச் சிறந்த அனுபவம் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு கஷ்டகாலம் என்ற ஒன்று நிச்சயமாக உண்டு. யார் ஒருவர் கஷ்டமாக நினைக்காமல் நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சவால், இந்த சவாலை நாம் வென்று காட்டிட வேண்டும் என்று நினைத்து இறங்குகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக மிக விரைவாக வாழ்க்கையில் சாதித்து விடுவார்கள். தான் நினைப்பதை சாதிப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னிடத்தில் உதவி என்று வேண்டுவோருக்கு நிச்சயமாக அதை செய்தும் கொடுப்பார்கள். உதவி என்று வந்தவர்களுக்கு ஒரு நாளும் மறுக்காமல் நீ உதவிகளை செய்து கொடு. என் பிள்ளையே, நான் எந்த அளவிற்கு உதவிகளை செய்கிறோமோ அந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, யாரும் இது போன்ற சூழ்நிலைகளை அவ்வளவு எளிதாக தந்துவிட மாட்டார்கள். எத்தனை காலம் சிந்தித்திருந்தால் உனக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்க சிறிதும் சிந்திக்காமல் கொடுத்திருப்பார்கள் என்று யோசித்து பார். என் பிள்ளையே, அப்படி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிக பெரிய பாடம் என்பதை நீ புரிந்து கொண்டு யாரை வாழ்க்கையில் நிறுத்த வேண்டும், யாரை வாழ்க்கையில் விட்டு விலக்கி வைக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதன்படி இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கடந்து வந்து விட்டாலே போதும். நல்லது ஒவ்வொன்றாக நடக்கும். ஆனால் சற்று நேரம் எடுத்துக்கொள்ளும். தெய்வத்தை நீ உணர்ந்து கொள்வாய். கஷ்டம் என்று சொல்லாதே என் பிள்ளை. உனக்கு கிடைத்த சவால் என்று சொல்லி பழகு. ஒரு நாள் எல்லாமே உன் கையில் வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, குழப்பம் இல்லாத மனதோடு தெளிவான எண்ணங்களோடு எல்லாமே நமக்கு நம் அப்பா ஆசீர்வாதங்களோடு நடக்கும் என்பதை முதலில் நினை.
என் அன்பு குழந்தைக்கு இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். நிச்சயம் நான் உனக்கு துணை இருப்பேன், நல்லதை நடத்தி கொடுப்பேன்.